ஒரு வேட்பாளர் அப்படின்றது வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வெள்ளை வெட்டி கட்டிக்கிட்டு ஃபாஸ்டினர் காரில் வந்து இறங்குறதும், அவருக்கு பின்னாடியே 100-200 பேர் நிற்கிறதும், அவர் வரும்போது மாலை போடுறதும், பட்டாசு வெடிக்கிறதும், இதுதான் வந்து ஒரு வேட்பாளருக்கான தகுதி. வாழ்க ஒழிக கோஷம் போடுறது, இதுதான் ஒரு வேட்பாளருக்கான தகுதி அப்படின்னு நினச்சிக்கிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு சாமானிய ஒரு இளைஞன், ஒரு எங்கள் அப்பா வந்து பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை நான் கிடையாது. எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரன் கிடையாது, பெரிய அரசியல்வாதி கிடையாது. ஒரு சாதாரண ஒரு சாமானிய ஒரு இளைஞன். அப்போ எனக்கு வந்து நான் ஒரு வேட்பாளர் அப்படிங்கும்போது எனக்கே முதல்ல அந்த நம்பிக்கை வரல, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வரல, என்னுடைய நண்பர்களுக்கும் வரல. என்ன அதிகபட்சம் 10 ஓட்டு வாங்குவியா, 20 ஓட்டு வாங்குவியாலாம் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது எனக்குள்ள அந்த ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம கட்சி பொறுப்பாளர்கள்லாம் கொடுத்து, நீங்களே இப்படி யோசிச்சா இப்படி எல்லாத்தையும் மாற்ற வந்திருக்கிறோம், அப்போது எல்லாத்தையும் மாற்றோம்னா நம்ம முதல்ல மாறணும் தம்பி, நீங்கள் அந்த மனநிலையை விட்டுருங்க. உங்ககிட்ட காசு இருக்குது, உங்ககிட்ட வந்து நீங்கள் எது இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்ககிட்ட மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குல்ல, நோக்கம் இருக்குல்ல, நீங்கள் தான் சரியான ஆள். அண்ணன் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு அப்படின்னா அவர் வந்து சரியாக சொல்லுவார், அவர் வந்து காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார். அதனால் அண்ணனுடைய தேர்வு சரியான தேர்வு, நீங்கள் நில்லுங்க அப்படின்னாங்க. ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி நம்மளால் முடியும், எல்லாத்தையும் அடிப்படையாக நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அப்போ முதல்ல நம்ம மாறணும்ல.